செல்வியக்கா, செல்வியக்கா, செல்வியக்கா. ஆ வா சின்ன புள்ள, என்ன இந்த பக்கம்? செல்வியக்கா, அந்த நல்லவன் இன்னைக்கு தான் நல்ல தண்ணி விட்டுருக்குறேன், நீங்கள் பிடிக்கலையா? இன்னைக்கு தான் அந்த நேரமா எனக்கு நல்ல நேரம் வந்துச்சாக்கு. நானே புட்டுக்கு ஒருபடி ஊற போடலான்னு புடச்சிட்டு இருக்கிறேன். இப்போ போய் தண்ணி விட்டுருக்குறான் அவன். ஆமாம் செல்வியக்கா, இப்போ புட்டுக்கூரை போட்டு தேப்பமாவாட்டி தேப்ப கல்யாணம் வரவை நீங்க. கல்யாணமா? எந்த கல்யாணம் சின்ன புள்ள? என்னக்கா இப்படி சொல்லிப்புட்ட? நம்ம ராசாத்தி மகளுக்கு தான். ஏன் உனக்கு அழைப்பு இல்லையா? ஆடடே, ராசாத்தி புள்ள கல்யாணம் இன்னைக்கா? ஆட நானே மறந்துட்டேன் போ. நான் அடுத்த வாரமாக்குன்னு நினச்சிட்டு இருக்கிறேனே. நல்ல வேலை நீ வந்து சொன்ன, இல்லைன்னா இந்நேரம் அரிசி தண்ணியில் போட்டிருப்பேன். ஓ, நானே மறந்துட்டேன் போ. சரி இரு சின்ன புள்ள, நானும் வர போய் ஒரு 2 குடம் எடுத்துகிட்டு வந்து வச்சு போட்டு அப்புறம் கிளம்பலாம். செல்வியக்கா, செல்வியக்கா. வா லட்சுமி, உன்ற ஜாக்கெட்டெல்லாம் தைச்சிட்ட, வாங்கிட்டு போவியாம்மா? வா, நானே ஃபோன் பண்ணலான்ட்டு இருந்தேன். நல்ல வேலை நீயே வந்துட்ட. வா வா வா. லட்சுமிக்கா, நீங்கள் தண்ணி பிடிச்சாச்சா? அட சின்ன புள்ள, நீயும் இங்கே தான் இருக்கிறியா? சரி சரி, நல்லதா போச்சானா. செல்வியக்கா, ராசாத்தி உள்ள கல்யாணத்துக்கு எத்தனை மணிக்கு போகலாம்? நீங்களும் பாருங்களான்னு கேட்கறதுக்கு தான் வந்தேன். ஆமாம் லட்சுமி, இப்போ தான் சின்ன பிள்ளை சொன்னேன். நல்ல வேலை நானே மறந்துட்டேன். அடுத்த வாரமாக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன் போ. நானே அடுத்தே நின்றுட்டே இருக்கிறீங்க சித்த, உட்காருங்க, ஒரு காப்பி தண்ணி குடிச்சு போட்டு அப்புறம் போகலாம். ஸோ அப்பா காலே வலிக்குதுக்கா, நீ போய் ஒரு டீ தான் போட்டு வாய. நீ ஏன் லட்சுமி நின்றுட்டே இருக்கிற? உட்காரு, அப்புறம் மெதுவாக போனால் கிடக்குது. இப்போ என்ன அவசரம்? அங்கே போய் என்ன மலை முறிக்கு போகிறீங்க? இல்லைக்கா, நான் ஒன்றும் தண்ணியும் பிடிக்கல, ஒன்று மத்தியானத்துக்கு சோறு மாக்கல, இன்னொரு சீலையும் தேய்க்கல. கல்யாணம் எப்போ போகிறது அப்புறம்? ஆடம் எதுவோ போன கிடக்குது, உட்காரு நீயே. ஏன் செல்வியக்கா, இந்த ராசாத்தி மகன் நம்ம விரியாளுக்கு அப்புறம் பிறந்தவ தானோ? அவளுக்கும் கூட கல்யாணம் பண்ணி போட்டாவாரு. ஆமாக்கா, அவள் உள்ள நம்ம பிரியாளை விட ரொம்ப சிறுசுதே. என்ற உள்ள சின்ன புள்ள கூட பிறந்தவன்னு நினைக்கிறேன். அதுக்கு என்னங்கடி, இப்போ அவளுக்கு எப்போ நேரங்காலம் வருதோ அப்போத்தானே கல்யாணம் பண்ண முடியே. இல்லைக்கா, நம்ம விரியாளுக்கு அப்புறம் பிறந்தவளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணியாச்சு. நம்ம விரியாளுக்கு நீ எப்போத்தான் கல்யாணம் பண்ணலான்ட்டு இருக்கிற? ஏதோ சட்டு புட்டுன்னு வயசு இருக்கையிலேயே கல்யாணம் பண்ணி வச்சிட வேண்டியதுதானோ? என்னங்கடி சுற்றி வளைச்சி என் ரூட்டு விஷயத்துலேயே மூக்க நுழைக்கிறீங்களாக்கே? ஆடா அது இல்லைக்கா, காலம் போகிற போக்குக்கு நீ என்ன இப்படி கூறு கட்டவளாக இருக்கிற? ஒருத்தரையுமே நம்ப முடியல. நீயும் இன்னும் உன்ற அண்ணன் மகனுக்கே தான் கொடுப்ப, நீ பொண்ணை வச்சுட்டு உட்காந்துட்டுக்கிற. உன்ற அண்ணன் நீ என்ன நினச்சிட்டு இருக்கிற? நீ என்ன கண்ட? நம்ம சின்ன புள்ள சொல்கிறதும் கரெக்டு தேக்கா. ஏதோ உன்ற வயசு இருக்கிற போதே நீ கல்யாணம் பண்ணி வச்சிட்டீன்னா அப்புறம் நீ சிவனையே இருக்கலாமல்ல. இப்போவே உன்னால் முடிய மாட்டேங்குது. உன்னை நாளை தள்ளி போட்டே இருந்தீன்னா அப்புறம் பிள்ளைக்கும் வயசாகி போயிரு, உன்னாலையும் முடியாது. அப்புறம் என்ன பண்ணுறவ நீயே? அதுவும் சரித்தே, நான் என்ன வந்துட்டு, நான் என்ற அண்ணன் மகனுக்கு தான் கட்டணும்னு ஒரே முடிவாக இருக்கிறேன். சிறுசுலேயே பேசுனது. ஆனால் அவன் ஒன்று வாய் திறந்த வாட்டியவே காணுமே. நான் எப்படி பிள்ளை வச்சுட்டு போய் பிள்ளை கட்டிக்கிறியான்னு கேட்குறது? அவன் தானே வந்து உன்ற பிள்ளை கொடுன்னு கேட்கணும். அவன் ஒன்றும் வாயே திறக்க மாட்டேங்கிறான்ல. என்னதான் பண்ணிட்டு நான்? அக்கோ இங்கே வாரு, நீ வாட்டு கொன்ற அண்ணன் மகனுக்கு தான் கொடுப்பீனே ஒத்த காலில் நின்றுட்டுக்கிற. உனி அந்த புள்ள மனசில் என்ன இருக்குதோ, உன்ற அண்ணன் உனி என்ன நினச்சிட்டுக்கிறானோ, எல்லாரும் இப்படியே பேசாமல் இருந்து தின்னு பண்ணுற வீகோ. ஏதாவது சட்டு புட்டுன்னு ஒரு வார்த்தை யாரோ ஒருத்தவங்க பேசினத்தானே ஆகு. ஆமாக்கா, இந்த கல்யாண காட்சியெல்லாம் இந்த காலத்தை தள்ளி போட்டுட்டு இருக்காத நீயே. இந்த காலமே இங்கேயோ போயிட்டு கிடக்குது. ஒருத்தடி நம்ப முடியாது. நீ முதல்ல நம்ம விரியா மனசுல என்ன இருக்குதுன்னு கண்டுபிடி. அவ கல்யாணத்துக்கு சரின்னு சொன்னானா, நீ போய் உன் அண்ணங்கிட்ட பேசிடு. இதுல என்ன இருக்குது? பிள்ளைக்கும் வயசாயிட்டே போகுதுல்ல. அதுவும் சரித்தே, இருந்தாலும் நான் எப்படி பொட்ட பிள்ளையை வச்சுட்டு என்ற பிள்ளையை கட்டிக்கிறியான்னு நான் போய் கேட்குட்டேன். அண்ணக்காரன் வந்து கேட்பான்னு நானும் பார்க்குறேன். நீ சொன்ன மாதிரி நானும் அதை பற்றி நினைக்கலையே. பையன் இன்னும் ஒரு வேலை அமையலன்னு பார்த்துட்டுக்கிறாங்கன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆமாம், அதுதான் பையனுக்கும் நல்ல தொழில் அமைஞ்சிருச்சுன்னாங்க. அப்புறம் எங்கேயும் உன்னை கல்யாண பேச்சிங்க. ஆனால் என்றகிட்ட ஒரு வார்த்தையும் இதை பற்றி பேசவே மாட்டேங்கிறான் சின்ன பிள்ளை. அக்கோ நீ வாட்டுக்கு ஒன்ற அண்ணன் மகனுக்கு ஏதம் கொடுப்பேன்னு ஒன்ற உலை பொத்தி பொத்தி வச்சுட்டு இருந்து கடைசியில் ஒன்ற அண்ணனை வேற எவளாலையும் மருமகளாக கூட்டிகிட்டு வந்துட்டு போகிறாங்க பார்த்துக்கோ. அட ஆமாக்கா, நம்ம விரியாளுக்கு அப்புறம் பிறந்ததுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி இன்னைக்கு ஊடும் குடும்பம்னு எல்லாம் எப்படி இருக்குதுக்கோ. நீ ஏன் இப்படி கூறு கட்டு போய் பிள்ளை வீட்லேயே வச்சுட்டு இருக்கிற? அக்கோ ஒன்ற அண்ணங்கேது ஏதாவது குறக்க மறக்க வேசுனா நீ சொல்லு.
எனக்கு தெரிஞ்ச நல்ல பையன் ஒருத்தன் இருக்கிறான்க்கா, அவனுக்கு கட்டி வச்சிடலாம் நம்ம விரியால. நீங்கள் சொல்கிறதும் சரித்தேன். நானும் பேசாமையே இருக்கிறது அவிகளுக்கு நல்ல சௌரியமாக போச்சுன்னு தான் நினைக்கிறேன். அதனால தான் ஒன்றுமே கண்டுக்கிறது இல்லை. என்ற அண்ணனையும் கூட ஒன்றும் சொல்ல முடியாது. என்ற அன்னிக்காரி இருக்கிறாவாரே, அவள் வேற ஏதாவது கணக்கு போட்டாலும் போட்டுட்ருப்பா. கரெக்டு. நான் இந்த கல்யாணம் போய் போட்டு வந்து நான் பேசுகிறேன் பாரு. ஆமாக்கா, இந்த ஜவ்வு முட்டாயாட்டு போட்டு ஏழுன்னு இழுத்துட்டு இருக்காத நீயே. சாட்டு போட்டுன்னு பேசி முடி. செல்வியக்கா என்ற ஜாக்கெட் எடுத்துட்டு வாக்கா, நேரமாகுது. நான் போய் சீலையும் தேய்க்கணும், மத்தியானத்துக்கு சோறாக்கணும். போக்கா நான் போகிறேன். சரி லட்சுமி, இரு டீ போட்டு வர நீரு குடிச்சு போட்டு அப்புறம் போவையாமா. இல்லைக்கா, அந்த மனுஷனும் மார்க்கெட் போயிருக்கிறாரு. வந்தாருன்னா வாழும் பாரு. அதுக்குள்ளேயும் நான் போய் சோறாக்கணும். நீ போய் என்ற ஜாக்கெட் எடுத்துட்டு வாக்கா, போக்கா. சரி நீ இரு சின்ன புள்ள, நம்ம ஒரு கிளாஸ் டீ குடிச்சு போட்டு அப்புறம் மெதுவாக போகலாம். அப்போத்தான் கூட்டம் கொஞ்சம் கம்மியாகு. இல்லைன்னா முதல்லையே போனால் அப்படியே மொஞ்சு வாழுகோ. சரிக்கா, நீ போய் போட்டு வா போ. செல்வியக்கா நீ பேசிட்டே இருக்காம முதல்ல என்ற ஜாக்கெட் எடுத்துட்டு வா. ஐயோ அத வார நிறு. என்ன லட்சுமி அக்கா, உன்ற மகளுக்கு எப்போ கல்யாணம்? அடியே என்ற உள்ள இப்பதான் பள்ளிக்கூடம் போகுது. நீ விட்டா அதுக்குள்ளேயும் கல்யாணம் பண்ணி வச்சிருவேன். ஆளுடா சாமி. என்ன இந்த அக்கா இப்படி கோவச்சிட்டு போகுது? பிள்ளைன்னு இருந்தால் கல்யாணம்னு ஒன்று பண்ண வேண்டாமா? அது சரி, நம்மளுக்கு என்ன இந்த செல்வி அக்கால் இன்னும் காணோம். ஒரு வாய் டீ தண்ணி குடிக்கலான்னு பார்த்தா இந்த அக்கா இன்னும் வர்ற மாதிரி தெரியல. செல்வி அக்கா, செல்வி அக்கோ. என்ன ஒரு மூச்சு பேச்சையுமே காணுமே. சரி, நம்மளே போய் பார்த்துட வேண்டியத. இந்த வார நெரு. செல்வி அக்கா, செல்வி அக்கோ.